அவன்தான் மனிதன் படத்தில் நடிகத்தில் சிவாஜி கணேசன் வந்து கடைசியில் அவர் எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துருவார். இழந்த பிறகு சோகமயமாக ஒரு பாட்டு பாடுவார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இது வந்து அதனுடைய முதல் 2 வரிகள். அந்த மாதிரி இவங்க ஒன்று நினச்சாங்க, யார் திமுகவும் அதிமுகவும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஆனால் இறைவன் என்ன முடிவு பண்ணியிருக்கிறான், 2 பேரையும் காலி பண்ணிட்டான். 2 பேரையும் காலி பண்ணிட்டான். மக்கள் அதிகாரம் அதுதான் மகேசன் அதிகாரம். மக்கள் அதிகாரம் தான் மகேசன் அதிகாரம். அப்போ அந்த மகேசன் என்ன செய்கிறாருன்னா 2 பேரையும் ஒரே நேரத்தில், இது சாதாரண அடி இல்லை, அப்படி அடிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா இவங்க அந்த அளவுக்கு ஊழல் மையம். அதாவது நம்ம கிராமப்புறங்களில் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒருபடி மேலே போகிறேன். எப்படின்னு சொன்னால், அரிப்பிடித்த கை அடங்காது, அதே மாதிரி சொறி வந்த கையும் அடங்காது. இந்த 2க்கும் நிவாரணம் தேவை. என்ன நிவாரணம்? அரிப்படுத்துதுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி சொறிவாங்க, அதாவது பைசா வரணும், பைசா வரணும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் திமுகவும் அதிமுகவும். அதாவது இப்போ இனி அப்படியெல்லாம் முடியாதோ, ஒருவேளை இருக்கிறதும் போயிருமோ. ஏன்னா அவங்க வந்து இந்த அம்மா ஸ்டாலினோட வீட்டில் அந்த வீட்டம்மா துர்கா இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு நகை வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஆஸ் பர் ரெக்கார்டு அவங்க சொன்னது, ஸ்டாலின் வந்து ரெக்கார்டில் கொடுத்தது சுமார் 80 கிலோ தங்கம், அதாவது 85 கோடி மதிப்புள்ள 80 கிலோ தங்கம் வச்சுருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய்க்கு வெள்ளி பீரோல் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த தங்கத்தை அதையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தானங்க அம்சமாக இருக்கும். தங்கத்தை விட்டு சும்மா மரப்பீரோலில் வச்சா நல்லாயா இருக்கும்? அதை வெள்ளி பீரோலில் வைப்போம். வெள்ளி பீரோலில் வச்சு அழகு பார்ப்போம். அழகு பார்க்க தானே போடைய முடியும். இல்லை நீங்கள் 80-85 கிலோ நகையை நீங்கள் போட முடியுமா? அதனால் இந்த சொறி எடுத்தவங்க சும்மா இருக்காது. அதுதான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து எப்படியாவது அதை ரீட்டைன் பண்ணிடணும், பாதுகாத்துடணும்னு துடிக்கிறாங்க. அதுக்காக அதிமுக துணைக்கு இழுக்கிறாங்க. தேவைப்பட்டால் பிஜேபி உடனும் கூட்டணி சேர்வார்கள்.